இருக்காரு. திருமாவளவன் வந்து நான் வெளியே போயிடுவேன், எந்த கூட்டணியில் பாமக இருக்கோ அந்த கூட்டணி நான் இருக்க மாட்டேன், நான் வெளியில் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் 2 பேர் தனியாக சேர்ந்து எடுத்து 2006 டைமில் 2 பேர் சேர்ந்து எடுத்துருக்காங்க. கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கட்சி சேர்றதாலே வந்து ஓட்டு சதவீதம் அதிகமாகிடுமா அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்கலாம். 2+2 0 ஆகலாம், 2+2 3 ஆகலாம், 2+2 4 ஆகலாம், 6 ஆகலாம். அது எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் நடந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே அடுத்த கட்சி வளர்க்கணும்னு ட்ரை பண்ணவே மாட்டாங்க. இது இன் ஜென்ரல். அதனால திமுக பிஜேபிக்கும் அதிமுகவும் என்னதான் வந்து கொள்கை ஓரளவுக்கு ஒரு 60-70% ஒற்றுமையாக இருந்தாலும் கூட சீட் அலோகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் சீட் அலோகேஷன் எந்த அளவுக்கு போகுது, 1 சீட்டா 2 சீட்டா, காங்கிரஸ்க்கு 10 சீட்டா 5 சீட்டா அப்படின்ட்டு அது தெரிஞ்சாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதிமுக வந்து சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு தான் நம்ம கூட வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சங்கர் வந்து இணைஞ்சிருக்கார். சங்கர் பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு தெரியும், புதுசாக நீங்கள் வந்து மீடியாவில் பார்த்துருக்கீங்க. பட் பல பேருக்கு வந்து இஸ் கிவன் இன்சைட்ஸ், பல பேருக்கு டேட்டா கொடுக்கக்கூடிய நபர். இப்போது வந்து சாமானிய தொலைக்காட்சி மூலமாக அவருடைய கருத்துக்களை வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. 2024 தேர்தல் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் 2வது வாரமே தேர்தல் இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 மாதம் 2020 மேட்ச் தான் ஆட போகிறாங்க நிறைய எல்லாமே. ஸோ அது எப்படி போகுது, வாட் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்றத பற்றி நிறைய அதை பற்றி பேசுவோம். வாங்க சங்கர் வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் 2024 தேர்தல் ஆக்சுவலி வந்து விஜயகாந்த் சார் டெத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம், பொலிட்டிக்கல் விஷயத்தை மறைச்சிருச்சு. நிறைய மீடியா வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா அந்த நேரத்தில் அந்த துயரமான சம்பவம் நடந்துட்டு இருந்ததுனால. பாமகவும் திமுகவும் தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் அவர்களும் அன்புமணி அவர்களும் they had எக்ஸ்க்ளூசிவ் மீட்டிங் அப்படின்றத சொல்றாங்க. திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப முன்னாடியே ஃபர்ஸ்ட் கட்சி டு டாக் பாலிடிக்ஸ், ஐ மீன் கூட்டணி வந்து அவங்களா இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே திமுகன்றது ஒரு நல்ல கூட்டணி தான் இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 19 ஆரம்பிச்சு இப்போ 21 முடிஞ்சு 2த்துலையுமே அவங்க வந்து கூட்டணி இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷமா கூட்டணி தான் ஆட்சின்னு சொல்ல முடியாது, கூட்டணி இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, ஜெயிச்சு என்னோட பார்ட்னர்ஷிப்பாக வந்தாலும் ஆட்சியில் அவங்க முன் தர மாட்டோம். ஆனால் கூட்டணியில் அவங்க இருக்கணும். ஏன்னா கூட்டணி ஆட்சி இல்லாமல் திமுகவில் 1967 பின்னாடி போனோம்னா 1967 கூட்டணி இல்லாமல் திமுகவில் எந்த ஒரு ஆட்சியுமே அமைச்சே கிடையாது, அமைக்கவும் முடியாது அவங்களால. எப்படி அதிமுகவால் ஒரு வாட்டி லாஸ்ட் 2014 ஜெயலலிதா அவங்க வந்து தனியாகவே இருந்து ஜெயிச்சாங்க. 2016 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தனியாக இருந்து ஜெயிச்சா மாதிரி இருந்தது. ஆனால் திமுகவால் அது முடியாது. இப்போ திமுக என்ன ஒரு பயம்னா கடந்த ஒரு 2.5 வருஷம் ஆட்சியில் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா மக்களோட எதிர்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சமாளிச்சிருக்காங்க. அந்த ஒரு பயத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது கூட சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 5% ஓட்டு தாராளமாக இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்தா விசிகா ஸ்டாண்ட் என்ன எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விசிகா அதான் சொல்லிட்டு இருக்காரு. திருமாவளவன் வந்து நான் வெளியே போயிடுவேன், எந்த கூட்டணியில் பாமக இருக்கோ அந்த கூட்டணி நான் இருக்க மாட்டேன், நான் வெளியில் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் 2 பேர் தனியாக சேர்ந்து எடுத்து 2006 டைமில் 2 பேர் சேர்ந்து எடுத்துருக்காங்க. கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கட்சி சேர்றதாலே வந்து ஓட்டு சதவீதம் அதிகமாகிடுமா அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்கலாம். 2+2 0 ஆகலாம், 2+2 3 ஆகலாம், 2+2 4 ஆகலாம், 6 ஆகலாம். அது எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் நடந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஓட்டு கிடைக்கல, 2+2 கிடைக்கல. எப்படி ஒரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். உத்தரப்பிரதேசில் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் சேர்ந்து பெரிய ஓட்டு எடுத்துடலாம் அப்படின்னு 2014 நினச்சாங்க, 2019. ஆனால் அந்த அளவுக்கு நடக்கலை. அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு வந்து எவ்வளோதான் தோத்தாலும் எந்த சீட்டை வாங்கினா கூட அவங்ககிட்ட ஒரு 5% ஓட்டு இருக்குது. ஆனால் அதே டைம் இவங்க விசிகாவில் வந்து அந்த பர்சன்டேஜ் 1-1.5%. ஏன்னா இதுவரை தனியாகவே நின்றது கிடையாது அவங்க. ஏன்னா முதலமைச்சராகிறதுக்கே ஒரு தனியாக நின்றுட்டார் அவர். ஏன்னா அதனால் அவருக்கு வந்து ஒரு 5-5.5% ஓட்டு அவங்க ரெடியாகவே இருக்குது எப்பயுமே, தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி. ஆனால் விசிகாவில் இதுவரை டெஸ்ட் பண்ணதே கிடையாது.
ஏன்னா ஏதாச்சும் ஒரு கூட்டணி ஒன்று அதிமுகவோட இருக்கணும், திமுகவோட இருக்கணும், இல்லாட்டி நால்வர் கூட்டணி நம்ம பார்த்தோம் 2016. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு கூட்டணியில் இருந்தால் ஏதோ ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும்னே தவிர தனியாக வந்து விசிக்க நிலையே கிடையாது. அதனால் ஓட்டு பர்சன்டேஜ் டெஸ்டிங்கே இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 5.5% ஓட்டு இருக்குது அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும். அதனால இவங்க எதை யோசிக்கிறாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் நம்ம வாங்க முடியுமா அப்படின்றது ஒரு யோசனை இருக்கு திமுக. ஏன்னா எந்த ஒரு இதையும் நம்ம மிஸ் பண்றக்கூடாது அப்படின்றது எனக்கு பாக்குறாங்க திமுக. ஆல்ரெடி வந்து திமுக வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷன் இருக்கு. வின்னிங் காம்பினேஷன் இந்த சென்ஸ் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டணி. அந்த நேரத்துல இப்ப தேவையில்லாம அந்த பாமக அடிஷன் வந்து அந்த அந்த கூட்டணியோட கெமிஸ்ட்ரியை வந்து மிஸ் பண்ணாதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாமக வந்தா இப்ப விசிகா வெளில போகுது, இல்ல பாமக விசிகா உள்ள வரும்போது அந்த அரித்மெட்டிக் மாறுது, லாஜிக் மாறுது, கெமிஸ்ட்ரி மாறுது. அப்போ வந்து வெற்றி கூட்டணியை வந்து ஆட்டோமேட்டிக்கா கெடுக்கிற மாதிரி ஆயிடும்ல. சோ இதுல வந்து திமுக என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெமிஸ்ட்ரியோட பாத்தீங்கன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜெயிக்கிறது தான் முக்கியம். எந்த கட்சியா இருந்தாலுமே முக்கியமான விஷயம் ஜெயிக்கணும். கெமிஸ்ட்ரின்றது ஒரு தேவைதான், ஆனா அது அடுத்த பட்சம் தான். அதை விட முக்கியம் ஜெயிக்கணும். இல்ல கெமிஸ்ட்ரி இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இல்ல சார், கெமிஸ்ட்ரி இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஜகவும் அதிமுகவும் செட் ஆஃப் கூட்டணியில வந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா பாஜக ஓட்டு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பட் அதிமுக ஓட்டு பல இடத்துல பாஜக டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குதுன்றாங்க. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி இல்லாதனால தான் அந்த வெற்றி வாய்ப்பு. சி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பல கொங்கு பெல்ட்ல இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஓட்டு அதிகமாகும்னு நினைச்சாங்க. பட் பாத்தீங்கன்னா ஓட்டு கம்மியாச்சு. 2 பேரும் சேர்ந்து நேச்சுரலா அவங்க ஓட்டு கம்மியாகும் போது லாஜிக்கலி கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் தானே. ஜெயிச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டணியில எதுக்கு அவர் மாற்றணும்னு நினைக்கிறாரு? இல்ல நீங்க அழகான யோசிச்சு கேட்டீங்க. அது முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. எந்த ஒரு கட்சியுமே அடுத்த கட்சி வளர்க்கணும்னு ட்ரை பண்ணவே மாட்டாங்க. இது இன் ஜென்ரல். அதனால திமுக பிஜேபிக்கும் அதிமுகவும் என்னதான் வந்து கொள்கை ஓரளவுக்கு ஒரு 60-70% ஒற்றுமையா இருந்தாலும் கூட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாம தான் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. எந்த ஒரு 2வது கட்சியும் வளர முக்கியமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தவிர மற்ற எந்த கட்சியும் வளரக்கூடாது, திமுக அடுத்த கட்சி வளரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி அதிமுக அடுத்த கட்சி வளரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டோட என்ன சொல்றது ஒரு கொள்கையா என்ன சொல்றது, இதான் தலையெழுத்தான்னு சொல்றது தெரியல. பண்ணிக்கணும் பாக்குறாங்க. இப்ப சப்போஸ் நான் கூட்டணி வச்சாலும் அவங்க வந்து 2% ஜெயிக்கணும், 3% மேல அவங்க போக கூடாது. எனக்கு அந்த ஏன்னா திமுக அதிமுக அந்த வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற வித்தியாசம் வந்து 1.5%, 2%, 3% அதிகபட்சம் அதுக்கு மேல இல்லை. அதனாலதான் இந்த கூட்டணி வச்சுக்கிறாங்களே தவிர மற்றபடி கூட்டணி வச்சு அடுத்த கட்சி வளர்க்கணும்னு யாரும் ஜெயிக்கிறது விருப்பப்படலை. அதனாலதான் சொல்ல வரேன் நான். அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சா கூட பிஜேபியோட ஓட்டு வந்து நீ சொல்ற மாதிரி அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதிமுக ஓட்டு வந்து பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. என்ன காரணம்னா அதிமுக இருக்கவங்க வந்து முக்காவாசி பேர் வந்து பிஜேபி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வளர்ந்துட்டு அடுத்த ஒரு நான் ஏற்கனவே முதல்ல நிறைய பெட்டிகளை சொல்லியிருக்கேன், சில விஷயங்களை சொல்லியிருக்கேன், இந்த பெட்டிகளை சொல்லியிருக்கேன். எந்த ஒரு ஸ்டேட்லையும் பிஜேபி ஒன்ஸ் ஒரு 4-5 சீட்டை பிடிச்சி வளர ஆரம்பிச்சாச்சு, ஓட்டு பர்சன்டேஜ் வளர ஆரம்பிச்சாச்சு, ஒரு வாட்டியாச்சும் ஒரு ஆட்சியோ எதிர்கட்சியோ வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கட்சியை அந்த ஸ்டேட்ல இருந்து வெளியேற்றுறதுன்றது முடியவே முடியாத காரியம். அது நல்லாவே தெரியும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அதனாலதான் திமுகவும் அதிமுகவும் எப்படியாச்சும் பிஜேபியை ஒழிச்சிடணும், பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுன்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு வாட்டி எதிர்கட்சியை வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில இருந்து பிஜேபின்ற கட்சியை வெளியில் அனுப்பவே முடியாது. இந்த 2 கட்சி தவிர 3வது ஒரு கட்சி எப்படி நம்ம கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு. 3வதா வந்து நம்ம ஜேடிஎஸ் பார்த்தீங்கன்னா 3வதா ஒரு கிங் மேக்கரா இருக்காரு. அது மாதிரி இந்த வாட்டி 26ல் பிஜேபி ஒரு கிங் மேக்கரா ஆயிடுச்சுன்னா, 3வது ஒரு கட்சி ஒரு கிங் மேக்கரா டிசைட் ஆயிடுச்சுன்னா பல மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும். அந்த மாற்றத்தை ஒரு 26ல் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிஜேபி அண்ணாமலை ஒரு கிங் மேக்கரா ஆக போறாரு. எனக்கு தெரிஞ்சு 26ல் அது ஒரு சேஞ்ச், பெரிய சேஞ்ச் இருக்கு. எப்படி இந்த 67ல இருந்து கூட்டணி ஆட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ, நம்ம 2026ல் கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது. கூட்டணி ஆட்சினா வெளியிருந்து கூட்டணி ஆட்சி இல்லை, உள்ள இருந்து கூட்டணி ஆட்சி. அது ஆட்சியில பங்கு பெற போறாங்க. முதல் தடவையா ஆட்சியில பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு 2026ல் பிஜேபிக்கு இருக்கு. இல்ல நீங்க இருக்குன்னு சொல்றீங்க, ஆட்சியில பங்கு பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று அதிமுக பாஜக சேர்ந்துருக்கணும். பட் அதே பாயிண்ட்டை வந்து நீங்கள் நிராகரிப்பீங்க, சேர்ந்துருக்கக்கூடாது, தனிச்சு பயணம் பண்ணணுன்றதை நீங்கள் சேரக்கூடாது. ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு வந்து உள்ளூர் கட்சி வளர்றது பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க. இப்போ கூட்டாட்சி வரணும், நீங்கள் சொல்கிற லாஜிக் வரணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மும்முனை போட்டி இருக்கணும்ல இந்த இடத்துல.
திமுக அணி கட்டுக்கோப்பா ஒரே அணியா இருக்கு. ஆனா அதிமுக அணியும் பாஜக அணியும் பிரிஞ்சு நின்றா திமுக வந்து எளிதாக தானே போகுதுன்னு சொல்றாங்க, ஈஸியா ஜெயிச்சது தானே சொல்றாங்க திமுக. அப்ப எப்படி கூட்டாட்சி வரும்னு நீங்க சொல்றீங்க? இல்ல மக்களோட சேஞ்சஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் தான். மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்களே. எப்படி நம்ம வந்து விஜயகாந்த் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இல்ல சார், நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா வந்து கூட்டாட்சி வரணும்னு இருக்கேன். கூட்டாட்சி வரணும்னா மக்கள் வந்து ஆல்ரெடி விருப்பப்பட்டதான் கூட்டாட்சி வரணும். நீங்க மக்களிடையே சேஞ்சஸ் வந்தா நடக்கும். அதுதான் நல்ல அழகான கேள்வி கேட்டீங்க. அதுதான் முக்கியமான ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. 2006ல இருந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு. 2009ல ஒரு 10% வாக்கு பெறாரு. அப்ப வந்து தனியா நிக்கிறாரு. 2011ல திமுகவும் எதிர்பார்க்குது, அதிமுகவும் எதிர்பார்க்குது. ஏன் எதிர்பார்க்குது? ரெண்டுமே மிகப்பெரிய கட்சி தான். திமுகவும் பெரிய கட்சி, அதிமுகவும் பெரிய கட்சி. அப்ப வந்து தேமுதிக தனியா நிக்கிறாரு. அவர் யாரு? விஜயகாந்த் தனியா நிக்கிறாரு 10% ஓட்டு வச்சுக்கிட்டு. மற்ற எல்லா கட்சியும் அப்ப விசிகா இருக்கு, பட்டாளி மக்கள் கட்சி, மற்ற எல்லா கட்சியுமே இருக்கு. ரெண்டு பக்கம் கூட்டணிக்கு போறாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாருமே போறாங்க. ஆனாலும் கூட விஜயகாந்த் ஏன் எதிர்பார்த்தாங்க? ஏன்னா அவர்கிட்ட வந்து 10% ஓட்டு இருக்கு. இல்ல அந்த மக்கள்கிட்ட பிலீஃப் வந்து அந்த 10% ஓட்டு எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் சார். விஜயகாந்த் வந்த மாதிரி யாருக்கும் கிரௌட் வந்ததே கிடையாது. எந்த மாநாட்டிலையும் எதுவும் வரல. அண்ணாமலை அவர்களுக்கு அந்த மாதிரி கிரௌட் வருது எல்லா இடத்துலயும். பட் அந்த கிரௌட் வாக்கா மாறும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் வாக்கா மாறினாலும் 10% ஓட்டு வாங்கினார் விஜயகாந்த். இல்லாட்டி அவரால் வாங்கிக்க முடியாது. விஜயகாந்த் தனிச்சு நின்று நான் இந்த ரெண்டு கட்சி இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த ரெண்டு பேருக்கு மாற்றா நான் வருவேன் அப்படின்னு 2011 வரைக்கும் தனியா நின்னால்தான் அவருக்கு அந்த 10% ஓட்டு கிடைச்சது. எப்படி இப்ப சீமானு தனியா நின்று 7% ஓட்டு கிடைக்குது? 3%, 4%, 7% எப்படி ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது? மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. ஆனால் அது ஸ்லோ பேஸாக நடந்துட்டு இருக்கு. ஒரு தேசிய கட்சியால் அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண முடியும்னு நான் தோணுது எனக்கு. வர எலெக்ஷன்ல 2026ல பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒரு தேசிய கட்சியா ஆட்சியில் இருக்கு சென்ட்ரல்ல. அடுத்த வாட்டி 24ல தேசிய கட்சி ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதனால 26ல ஒரு மாற்றம் வந்து நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஸ்பிளிட்டப் வந்து ஓட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி போகலாம், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி. இந்த 3 கூட்டணியா 2024ல வரப்போகுது. அது நமக்கு டிசைட் பண்ணட்டும் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றது. இப்போ எப்படி கூட்டாட்சி வருது சொன்னா 2010ல் கூட 2 படி கூட்டணி இருந்தாங்க. அதிமுகவும் தேமுதிக கூட்டணி இருந்தாங்க, விஜயகாந்த் கூட்டணி இருந்தாங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு பெற முடியல. ஆட்சியில் பங்கு கொடுக்கல ஜெயலலிதா. ஆனால் ஏன் கொடுக்கல? ஏன்னா ஃபுல் மெஜாரிட்டியோட இருந்தாங்க. 135 சீட் வந்து இவங்க கிட்டே இருந்தது. யாருக்கிட்ட? ஜெயலலிதா கிட்டே இருந்தது. அதனால அவங்க வந்து கூட்டாட்சி வரல. ஆனால் 2026 அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையாது. மேக்ஸிமம் இவங்க ஒரு 80-70, அவங்க ஒரு 80-70 அது மாதிரி பிரிஞ்சு எப்படி கர்நாடகாவில் ஜேடிஎஸ் குமாரசாமி வந்து ஒரு கிங் மேக்கர் அப்படி இருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு 35 எம்எல்ஏ இருந்தாங்க. அதனால அவர் வந்து டிசைட் பண்ணாரு திமுக ஒன்று காங்கிரஸ் மெஜாரிட்டியே வராம பாஜக ஆட்சி பண்ணணும்னு சொல்றீங்க. மெஜாரிட்டியா வராம கூட்டணி ஆட்சி வரும். எப்படி குமாரசாமி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாரு? ஏன்னா 37 சீட் வச்சுக்கிட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. காங்கிரஸ்க்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா இல்லாட்டி இவர் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா அப்படின்னு டிசைட் பண்ண ஃபேக்டர்ல அவர் இருந்தாரு. ஆனால் தான் சீஃப் மினிஸ்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா 104 சீட் வச்சுக்கிட்டு காங்கிரஸ்னால ஆக முடியல. அதே டைம்ல பிஜேபி ஆக முடியல. குமாரசாமி 37 சீட் வச்சுட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அதை மாதிரி 37 சீட் வச்சுட்டு பிஜேபி ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் வர முடியுமா 26ல்? இல்லாட்டி அது எப்படி சீட்டு மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் 26 பொறுத்த வரைக்கும் இதை மாதிரி ஒரு ஸ்பிட்டப் வந்தால் மக்கள் அதை விருப்பப்படுறாங்க. அது ஒரு ஸ்பிட்டப் வேர்டிங் வருமா? வந்ததுன்னா மக்கள் வந்து மிகவும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த ஓட்டு போட்டதே கிடையாது சார். நீங்க எப்படி விரும்புறாங்கன்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே ஒரு கன்சர்சிவ் டிசிசிவ் டிசிஷன், அதாவது இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்து மூவ் பண்ற ஒரு ஸ்டேட்டா இருக்கு. நீங்க எப்படி இந்த மாதிரி பிரிவுன்னு சொல்றீங்க? ஏன்னா இங்க வந்து ஓப்பனா சொல்றோமே, ஒரு சிஎம் கேண்டிடேட் தான் ஓட்டு தவிர இங்க லோக்கல் கேண்டிடேட் ஓட்டு கிடையாது. பட் நம்ம வந்து கேரளா பார்க்கலாம், கர்நாடகா பார்க்கலாம், இன்னுமே அந்த லோக்கல் கேண்டிடேட்டோட எபிலிட்டி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. பட் இங்க அப்படி கிடையாது. எனக்கு ஜெயலலிதா வேணுமா, கருணாநிதி வேணுமா, எடப்பாடி வேணுமா, ஸ்டாலின் வேணுமா, இப்போ அடுத்த எலெக்ஷன்ல எடப்பாடி வேணுமா, ஸ்டாலின் வேணுமா, அண்ணாமலை வேணுமா? ஸோ மக்கள் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுறாங்கன்ற ஒரு பட்சத்துல எப்படி இதை ஹேண்டில் பண்றீங்க? எப்படி நீங்க இதை சொல்றீங்க? சொன்னீங்க எடப்பாடி வேணுமா, ஸ்டாலின் வேணுமா, இல்லாட்டி அண்ணாமலை வேணுமா அப்படி பாக்குறாங்க. அண்ணாமலை இருக்கட்டும் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வேணுமான்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்டா மாதிரி எனக்கு தெரியல.
என்ன காரணம்? ரெட்டாலிக்கு தான் ஓட்டு இருக்கிறதுல செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டுல. இருக்கிறதுல செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பொதுச்செயலாளர் இருக்காரு. போன வாட்டியே டபுள் டிசிஷன்ல இருக்காரு. இந்த சிங்கிள் டிசிஷன் ஹோல்டரா இருக்காரு. தைரியமா பாஜக கூட்டணி உங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கு மேல வந்து அவர் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு இருக்கீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? அதுக்காக தான் சொல்ல வரேன் சார். இங்க வந்து ஓட்டு வந்து ரெட்டாலிக்கே தவிர எடப்பாடிக்குன்னு ஒரு ஓட்டு போடல. அப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க பொதுச்செயலாளர் ஓட்டு விடுறீங்களா? யார் வேணாலும் ஓட்டு விடும். அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்படி அப்பா சொத்தை வந்து பையனுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி எம்ஜிஆரோட சொத்து, ஜெயலலிதா அவங்களோட சொத்து வந்து இப்ப எடப்பாடி கிடைச்சிருக்கு. அந்த சொத்து எவ்வளவு காலம் நீடிக்கும்? அப்பாவோட சொத்து அவரோட காலம் தான் அதுவும் நீடிக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆனாரோ அதே எலெக்ஷன்ல தான் திருப்பி எடப்பாடி உள்ள வராரு. ரெண்டு பேரோட பேரலல் டிராவலிங் டைம் வந்து ரெண்டு பேரும் ஈக்குவல். ஒரு கிரவுண்ட் லெவல் பாலிட்டிஷியன், ஒரு கிரவுண்ட் லெவல் பாலிட்டிஷியன் எப்படி அவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க நீங்க? அப்படி அசால்ட்டா சொல்றேன். இது முக்கியமான காரணம் வந்து மக்கள் வந்து இன்னும் கூட எம்ஜிஆர் உயிரோட இருக்கிற நினைக்கிற மக்கள் ஒண்ணு இருக்காங்க சார். ஒண்ணு தமிழ்நாட்டுல எதிர்பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஜெயலலிதா அவங்க இறந்துட்டாங்கன்னு நம்புறாங்க. ஆனா எம்ஜிஆர் இறக்கலன்னு ஒண்ணு மக்கள் மீட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேல ஒரு பக்தி இருக்கு. அதனாலதான் இந்த ரெட்டாலைக்கு வந்து இன்னும் ஓட்டு விழுந்துகிட்டே இருக்கு. கிராமப்புறங்கள்ல இன்னும் ரெட்டாலைக்கான மவுசு குறையல. அதனால தான் கிராமங்கள்ல இன்னும் வந்து அதிமுக வந்து பலம் வாய்ந்த கட்சியா இருக்கு. என்ன காரணம்னா இந்த ரெட்டாலைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இன்னும் இந்த யங் ஜெனரேஷன் மாறணும். யங் ஜெனரேஷன் நான் சொன்ன மாதிரி வர ஜெனரேஷன்ல யங் ஜெனரேஷன் மாற 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 இந்த ரெண்டு கட்சிகள் காணாம போகும். அதுக்காக தான் ஃப்ராங்கா பேசுவோம் சார். 96ல வந்து ஒரு ஜெயலலிதா இதன் அலை விழுது. அப்பயும் யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. 2001ல அதாவது திமுகவினர் சொல்றது என்னன்னா 96 to 2001 தான் என்னுடைய நாங்கள் கொடுத்த பெஸ்ட் கவர்னன்ஸ் இல்லையும் அந்த மாதிரி கவர்னன்ஸ் நாங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2001ல் வந்து ஜெயலலிதா அவர்கள் திருப்பி ஸ்வீப் பண்ணிட்டு வராங்க எலெக்ஷன். ஸோ ஒரு வாட்டி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு தானே இருக்கீங்க. பட் இந்த வாட்டி யங்ஸ்டர்ஸ் வரும்போது வந்து இதே எலெக்ஷன்ல மாறணும் எப்படி மாறும்? இல்லை, அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகல. இப்போ இருக்க சோஷியல் மீடியா உங்களுக்கு தெரியும். ஒரு செகண்ட்ல எங்க என்ன நடக்குதுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2006, 2010 வரைக்கும் ஈவன் 2011 வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவோட இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் கடந்த ஒரு நாள் எப்போ மோடி வந்து காலை எடுத்து வச்சாரோ 2014ல் அதுக்கப்புறம் தான் இந்த சோஷியல் மீடியா உலகம்னு என்னென்னா தெரிஞ்சுது. ஏன்னா சோஷியல் மீடியா வந்து ஒரு எலெக்ஷன் நடத்த முடியும் அப்படின்னு காமிச்சவர் முதல்ல பிஜேபி கட்சி மிஸ்டர் மோடி. அவரோட இதனால தான் இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னோட பர்சனலாகவே 2018 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜிபி வந்து 100 ரூபாய், 98 ரூபாய், 100 ரூபாய். இப்போ எவ்வளோ சார் ஒரு ஜிபி சொல்லுங்களேன்? ஒரு ஜிபி யாராவது யூஸ் பண்ணலாம்? யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போலாம் எவ்வளோ அன்லிமிட்டட் சார். வாட்ஸ்அப்பில் அங்கே இருந்தா சார் உங்களுக்கு தெரியுமா? 2018 கூட வாட்ஸ்அப்பில் என்ன தெரியும் உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் 2 months சார். வாட்ஸ்அப்லாம் நான் படிக்கும் போதே வந்துச்சு. 2014, 15லேயே வந்துச்சு. எவ்வளோ யூசேஜ் சார் பண்ணிக்கிறீங்க வாட்ஸ்அப்? எவ்வளோ யூசேஜ் பண்ணி சார்? பட் அது காலநிலை மாற்றம் தானே. ஒரு நாள் நீங்க லெட்டர் அனுப்பிச்சிருந்தீங்க, அப்புறம் பேஜர் மாறிச்சு, பேஜர்ல செல்போன் வந்து செல்போன்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து அததான் சொல்ல வந்தேன். ஆண்ட்ராய்ட் மொபைல் அததான் நான் சொல்ல வந்தேன். யங் ஜெனரேஷன் மாறிட்டாங்க. சரி, எவ்வளவு யங்ஸ்டர் செலக்ஷன் அப்போ வந்து ஓட்டு போறாங்க? அவங்க அதிகமாக போட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அவேர்னஸ் ஒன்று கொஞ்சம் கிரியேட் ஆகணும். சில பேர் அந்த ஓட்டு போடுறது சதவீதத்தை அதிகமாகணும். நான் சொன்ன மாதிரி சென்னையில் ஸ்டாலின் ஜெயிச்சாரு சொல்றீங்களே, எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டில் ஜெயிச்சாரு அவர்? எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்தது சென்னையில்? 50% ஓட்டு சார். வெறும் 50% ஓட்டு. 100% ஓட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10 லட்சம் ஓட்டு வச்சுக்கோங்க. அதில் 5 லட்சம் ஓட்டு. அதில் 5 லட்சம் ஓட்டுல அவர் எவ்வளோ சதவீதம் வாங்கினாரு? 30%, 40% வாங்கியிருக்காரு. அப்போ 60% பேலன்ஸு யாருமே ஓட்டு போடல. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அவேர்னஸ் வர வர கிரியேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சா இந்த ரெண்டு கட்சிகளும் காணாமல் போயிடும். ஓகே, அண்ணாமலை இந்த யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அதிகமாக அவருக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாட்டி. ஏன்னா இப்போ நம்ம இது கூட என் மக்கள் பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்றது யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க. அதிமுகவோ இல்லாட்டி திமுகவோ பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 50+ இருக்கும். 50 and above தான் அவங்களோட கூட்டத்தில் வரவங்க. ஆனால் அண்ணாமலைக்கு அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபிக்கு வர கூட்டம் வந்து 40 பிலோ தான் இருக்கே தவிர 40+ இல்லை. 40 பிலோ தான் இருக்குது. 25 to 40 தான் அதிகமாக வராங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து எதிர்பார்த்ததை கூட்டம் அதிகமாக வருது. என்ன காரணம்னா அவரோட வந்து நாலேஜ், அவர் வந்து நார்மல் பொலிட்டிஷியன் மாதிரி இல்லாமல் பொதுமக்களுக்கு என்ன நடக்குது, அரசாங்கத்தில் என்ன மாதிரி ஆட்சி செய்கிறாங்க,
மக்களுக்கு என்ன மாதிரி ஸ்கீம் கொடுக்குறாங்க, எந்த ஸ்கீமை ஏமாத்துறாங்க, எவ்வளோ அரசியல்வாதிகள் என்னென்னலாம் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்னா அரசியல்வாதி பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அது நேரடி நமக்கு இதுவும் இருக்குது. இப்போ பொன்முடி அவர்கள் இதுக்கு போகிறாரு, ஒரு மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் அவர் எங்கே போகிறாருன்னு. அது தீர்ப்பு கொடுத்தாச்சு. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம கன்ஃபார்மாக. முதல்ல சொல்லிட்டு இருப்போம் திமுக இந்த ஊழல் நடந்தது, ஏதாச்சும் ஒரு இது இருக்கா, நமக்கு தெரியும், எல்லா மக்கள் எல்லாருமே தெரியும் ஊழல் நடக்குதுன்னு. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஊழலே நடக்கலை, ஏதாச்சும் ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரா, கன்விக்ட் ஆகிருக்காரா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் முதல் தடவையாக இப்போ பொன்முடி அவர்கள் கன்விக்ட் ஆகி ஜெயிலுக்கு போகிறாரு, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சு இது ஊழல் கட்சி. இப்போ தான் இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குது. 67லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி 67லேருந்து 2023 வரைக்குமே திமுகவில் கன்விக்டே யாரும் இது வரைக்கும் ஆனது கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பொன்முடி அவர்கள் கன்விக்டாக இருக்கார் திமுக. இது பெரிய ஒரு பின்னடைவு திமுக. அதே மாதிரி செந்தில் பாலாஜி சொல்லலாம், அடுத்த பல டிஸ்ட்ரிக்டில் வந்து அண்ணாமலை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னமோ தேடி பார்க்குறான், அவருக்கு இன்னும் ஏதாச்சும் இது கிடைக்குமா, அவர் மேலே ஏதாச்சும் குற்றம் கிடைக்குமா. ஆனால் அவர் மேலே நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்திருக்காரு, ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு ஐபிஎஸ்ஸாக. அதனால் மக்கள் வந்து அவரை நம்புகிறாங்க, அவர் ஒரு நேர்மையான ஆட்சி வந்து கொடுப்பாரா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு மாற்றம் நிகழாதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் மாற்றம் நிகழலாம். எது மாற்றம் ஒன்றே மாறாதது வாழ்க்கையில், அது மாதிரி மாற்றம் இதே நிகழும் அப்படி எதிர்பார்க்குறோம். திமுக கூட்டணி இன்றைய தேதியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி உள்ள கொஞ்சம் சலசலப்பு இருந்துட்டு தான் இருக்கு. வர 2-3 மாதம் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்தியா கூட்டணியும் நமக்கு தெரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு அந்த சலசலப்பு இருக்குது அப்படின்றது. எப்போ இது சீட் அலோகேஷன் ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் சீட் அலோகேஷன் எந்த அளவுக்கு போகுது, 1 சீட்டா 2 சீட்டா, காங்கிரஸுக்கு 10 சீட்டா 5 சீட்டா அப்படின்றது அது தெரிஞ்சாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதிமுக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் எப்படியாச்சும் வளர்ச்சிடணும், நம்ம கொண்டு வந்துடலாம், 15 சீட் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியல. ஆனால் காங்கிரஸ்குள்ளே இருக்கவங்க சொல்கிறாங்க எப்படியாச்சும் திமுக விட்டு வெளியில் போய் நம்ம இது கூட சேர்ந்துடணும். ஏன்னா நார்த் இந்தியாவில் திமுக கட்சி வந்து நம்மளோட கட்சி பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக சனாதன எதிர்ப்பில் பயங்கரமாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. நமக்கு 5 மாநில தேர்தலில் பாதி இழந்தது காரணம் வந்து திமுகவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றத ரொம்ப யோசிக்கிறாங்க. அதனால் திமுக பற்றி கொஞ்சம் யோசனை இருக்காங்க காங்கிரஸ். மேபி கொஞ்சம் சீட்டு கம்மியாச்சுன்னா மேபி அவங்க காங்கிரஸ் பக்கம் இது அதிமுக போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள். ஓகே, அப்போ வந்து எல்லாமே பிரியும், கூட்டணி சைக்கிள் எல்லாமே பிரிஞ்சிடும். அப்போ யார் என்ன நடக்குது, எந்த பக்கம் போகிறாங்க, எந்த பக்கம் வராங்க, இன்னும் ஒரு 2 மாதம் பொறுத்துக்கோங்களேன். பிப்ரவரி அதிகபட்சம், ஜனவரி பிப்ரவரி தான் நாங்கள் டிவியில் பார்த்துருவோம். அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டேரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பிப்ரவரிக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாரும் எலெக்ஷன் கேம்பெயின் போடுவாங்க. ஏன்னா இது ஜெனரல் எலெக்ஷன், நான் இது ஸ்டேட் எலெக்ஷன் போடுறது ஜெனரல் எலெக்ஷன். அதனால் வந்து பிப்ரவரி முடிஞ்சதுக்குள்ளே எல்லாரும் தெரிஞ்சிடும், எல்லாரும் கேம்பெயின் போடுவாங்க. ஏற்கனவே நம்ம இவர் கிளம்பிட்டார், அண்ணாமலை ஏற்கனவே கேம்பெயின் தான் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் இதில் கேம்பெயின் தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கு. ஸோ திமுக கூட்டணியை பொறுத்து தான் அதிமுக கூட்டணி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. பாஜக தனித்து நிற்கும் சூழ்நிலை இன்று இருக்கு, அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை பாஜக 40 தொகுதியிலும் நத்திங் டு லூஸ்னு ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நத்திங் டு லூஸ் தான். ஏன்னா அது இது வரைக்கும் ட்ரை பண்ணாமே இருந்தாங்க. நத்திங் டு லூஸ்ன்றது இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ட்ரை பண்ணுவாருன்னு தோணுது எனக்கு. நத்திங் டு லூஸ் பார்த்துருவோம் இந்த வாட்டி எவ்வளோதான் நமக்கு போட்டு கிடைக்குது. ஏன்னா அவரோட எனக்கு தெரிஞ்சு கடந்த 1.5-2 வருஷம் ஆக போது அவர் வந்து அவரோட இது என்ன அப்படின்றத தெரியணும்னு அவர் விருப்பப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு தனியாக அவர் எத்தனை வாட்டி தான் இந்த அதிமுக மேலேயும் திமுக மேலேயும் மாறி மாறி ஒரு கட்சியில் இருக்குது. ஏன்னா பிஜேபி எல்லா ஸ்டேட்லேயுமே கூட்டணி வச்சுருக்காங்க, ஆனால் தனித்துவமாக இருக்கணும் பார்ப்பாங்க, ஒரு தனி கட்சியாக வளரணும் பார்ப்பாங்க. அதை வந்து இந்த வாட்டி அதிமுக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு சமயம். அண்ணாமலையோட தலைமையில் ஒரு தனியாக நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. ஏன்னா இவரோட ஃபேம் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இப்போ 2019 கம்பேர் பண்ணும்போது பிஜேபி இப்போ ஒரு பெஸ்ட் பொசிஷனில் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் அண்ணாமலையோட இதில் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நத்திங் டு லூஸ். ஓட்டு பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி 15% வாங்குவாரோன்னு எனக்கு தோணும். தனியாக நின்னாலே தனியாக நின்று சில கட்சிகளோட கூட்டணி. ஸோ 15% கேரண்டி, 15% குறைவு இல்லாமல் வாங்குவாங்கன்னு தோணுது சில கட்சிகளோட கூட்டணியோட. அதிமுக கூட்டணிக்கு வருமா வராதா அப்படின்றத பிறகு பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி வந்து வருமானு சொல்ல முடியாது.
ஆனால் பார்க்கலாம். ஆனால் தனியாக அணிகளாலே இருக்குது 12-15%. பிஜேபிக்கு சாலிட்டாக ஓட்டு இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்க்குறாரு. அண்ணாமலை எதிர்பார்க்குற பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 15% எதிர்பார்க்குறாரு. மேபி அது 20% கூட ஆகலாம். 20% ஆச்சுன்னா கன்வர்ஷன் ஆஃப் சீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நியர்லி 7-8 சீட்டு 40 தொகுதியில் நின்னாங்கன்னா 40 தொகுதி தனியாக நின்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 7-8 சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 20% ரீச் ஆகிட்டாங்கன்னா they will get minimum 78 சீட்ஸ். கண்டிப்பாக சார். ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் இன்டர்வியூவாக இருந்தது. தொடர்ந்து நிறையா பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.